ஹலோ மக்களே! நாம இன்னைக்கு பார்க்க போறது, நம்முடைய வீட்ல வந்துட்டு வவ்வால் மீன் வந்து எடுத்துட்டு வந்திருக்காங்க. ஸோ, இதில பாதி பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு வறுவல் பண்ணிட்டு, பாதி வந்துட்டு குழம்பு தான் ரெடி பண்ண போறோம். ஸோ, வறுவலுக்கான வீடியோஸும் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. வந்துட்டு நம்ம வந்து குழம்பு தான் வந்து ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்த வந்து எடுத்து வச்சுக்கலாம். ஸோ, இதில பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்துட்டு 150 கிராம் அளவுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். நல்லெண்ணெய் வந்துட்டு சேர்த்துக்கிட்டோம் அப்டின்னா, குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். ஸோ, எந்த அளவுக்கு வந்துட்டு நல்லெண்ணெய் சேர்க்கணுமோ சேர்த்துக்கலாம். ஸோ, இப்போ வந்து இதில நம்ம 150 கிராம் வரைக்குமே வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறோம். வந்துட்டு நல்லா காய்ச்சதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு ஜீரகம், மிளகு, கடுகு, உளுந்தம் பருப்பு, 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு வெந்தயம் இது எல்லாமே வந்துட்டு நாம வந்து சேர்க்க போறோம். வந்துட்டு நல்லா பொரிஞ்சு வரணும். ஸோ, அந்த அளவுக்கு வந்துட்டு சேர்த்துக்கிட்டாச்சு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா வந்து பொரிஞ்சதுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறோம். வந்துட்டு நல்லா வந்து பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறோம். நீங்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, இன்னும் வந்துட்டு டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஸோ, நாங்க வந்து பெரிய வெங்காயம் தான் வந்து சேர்த்துக்கிறோம். வெங்காயத்த வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விடுங்க. நல்லா வந்து பொன்னிறமா வந்து வதங்குற அளவுக்கு வந்துட்டு வதக்கி விட்டுட்டே இருங்க. ஸோ, பொன்னிறமா வந்துட்டு சூப்பரா வந்து நமக்கு இப்போ வதங்கி வந்துருச்சு. இதில பார்த்தீங்க அப்டின்னா, 20 பல் பூண்டு வந்து நம்ம சேர்த்துக்க போறோம். எங்க கிட்ட வந்து சின்ன பூண்டு அப்படிங்கிறனால 20 பல் சேர்த்துக்கிறோம். நீங்க பெருசா இருந்துச்சு அப்டின்னா, கம்மியா வந்து சேர்த்துக்கோங்க. கம்மியா சேர்த்துட்டு அதுவும் வந்து நல்லா பொன்னிறமா வந்து வறுக்கிற அளவுக்கு வந்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே வந்துட்டு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு மஞ்சள் தூள் வந்துட்டு உள்ள சேர்த்துக்கிறோம். சேர்த்து விட்டு நல்லா வந்துட்டு கிளறி விடுறோம். பாருங்க எந்த அளவுக்கு வந்துட்டு கிரேவி பார்த்தீங்க அப்படின்னா கலர்ஃபுல்லா இருக்குன்னு பாருங்க. நல்லா வந்துட்டு மஞ்சள் தூள் போட்டு கிளறி விட்டாச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா 4 வெங்காயத்த மட்டுமே வந்துட்டு நம்ம நல்லா மிக்ஸி சார்ல போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். ஸோ, இதையும் வந்துட்டு நல்லா வந்து உள்ள ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்க போறோம். பச்சை ஸ்மெல் போற வரைக்குமே வந்துட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். ஸோ, இப்போ வந்துட்டு நல்லா வந்து எல்லாமே வந்து வதங்கி வந்ததுக்கு அப்புறமா ஒரு 4 தக்காளி வந்துட்டு நல்லா மிக்ஸி சார்ல போட்டு அரைச்சு வச்சிருக்கோம். அதையும் வந்துட்டு உள்ள நல்லா சேர்த்து கிளறி விட்டுக்க வதக்கிக்க போறோம். எல்லாத்தையுமே வந்துட்டு ஒண்ணா சேர்த்து வதக்குனதுக்கு அப்புறமா அந்த பச்சை ஸ்மெல்லாம் வரும் இல்லையா? ஸோ, அது எல்லாமே போகுறதுக்காக வந்துட்டு அடுப்பு சிம்ல போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே வந்துட்டு அது வந்து வெந்து வரட்டும். இது நம்ம வந்து 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கும்பொழுது, பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எண்ணெய் எல்லாமே வந்துட்டு சூப்பரா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. ஸோ, இது அப்படியே வந்துட்டு கிரேவி சாதத்தில போட்டு கூட பெசறி சாப்பிடலாம். அந்த அளவுக்கு வந்துட்டு சூப்பரா தான் இருக்கு. மல்லித்தூள் வந்துட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். அடுத்ததா வந்துட்டு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவை இருக்கோ, அந்த அளவுக்கு வந்துட்டு நீங்க மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே வந்துட்டு நம்ம நல்லா வந்து வதக்குறோம். வதக்குறதுக்கு அப்புறம் பாருங்க கிரேவி வந்துட்டு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ரெட்டிஸா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப தேவையான அளவுக்கு வந்துட்டு உப்பு வந்து நம்ம சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு எல்லாத்தையுமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்பயே பாருங்க எண்ணெயில எந்த அளவுக்கு பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னா, வீட்டு மசால் வந்துட்டு நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து சேர்த்துக்கிறோம். ஸோ, உங்களுக்கு இல்ல அப்படின்னா, அது உங்களுடைய விருப்பம் தான். அது இருந்தா சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா வந்துட்டு நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, மல்லித்தூள் வந்துட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா, குழம்பு வந்துட்டு நல்லாயிருக்கும். இப்போ ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, புளி வந்துட்டு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம். ஸோ, அந்த தண்ணி வந்துட்டு இது கூட வந்து நல்லா வந்து சேர்த்துக்க போறோம். சேர்த்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்துட்டு நல்லா வந்து கிளறி விடுங்க. கிளறி விட்டீங்க அப்படின்னா, அந்த கட்டியெல்லாம் இல்லாம வந்துட்டு இந்த தண்ணி வந்து எல்லாத்து கூடயுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் ஆகி வரட்டும். உங்களுக்கு வந்துட்டு குழம்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கட்டியா வேணும் அப்படின்னா வந்துட்டு தண்ணி வந்து எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. இல்ல தண்ணியா வேணும் அப்படின்னா தண்ணி சேர்த்துக்கோங்க. ஸோ, நாங்க வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1 டம்ளர் அளவுக்கு மட்டுமே வந்துட்டு தண்ணி வந்து சேர்த்துக்கிறோம். எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு தட்ட போட்டு வந்துட்டு நல்லா வந்து மூடி விட்டுக்கோங்க. வந்து ஃபுல்லா வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு சூப்பரா வந்து கொதிச்சு வந்துருச்சு நமக்கு. எல்லாம் பாருங்க எப்படி வந்துட்டு தனித்தனியா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. கிரேவி வந்து கொதிச்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து அடுப்ப வந்து சிம்ல போட்டுட்டு, சிம்லயே வந்துட்டு ஒரு 10 நிமிஷம் வந்து கொதிக்க விடுங்க. இந்த ஸ்மெல் எல்லாமே மசாலா ஸ்மெல் எல்லாமே வந்துட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கனால. இப்போ வந்துட்டு நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் பண்ணி பாருங்க எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிம்லயே வந்து கொதிக்க வச்சதுனால சூப்பரா வந்துட்டு வந்திருக்கு குழம்பு நமக்கு. எண்ணெயெல்லாம் சூப்பரா வந்து பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கும்பொழுதே உங்களுக்கே வந்துட்டு தெரியும். பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 மூடி அளவுக்கு வந்துட்டு தேங்காய் வந்து நம்ம துருவி வச்சிருக்கோம். துருவி ஆட்டி வச்சிருக்கோம். அத வந்து உள்ள வந்து சேர்த்துக்க போறோம். விட்டுட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு தட்டு போட்டு வந்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வரைக்குமே வந்து நல்லா சிம்ல வச்சு மூடி வச்சுருங்க. இப்ப வந்துட்டு 2 நிமிஷம் வந்து கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்ப பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்துட்டு இந்த தட்ட எடுத்துட்டு பார்க்க போறோம். சூப்பரா வந்து கொதிச்சு வந்துருச்சு. உப்பு, காரம் எல்லாமே வந்துட்டு செக் பண்ணி பார்த்துக்கோங்க.
கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்க மீன் பீஸஸ் வந்துட்டு அது கூட வந்து சேர்த்துக்க போறோம். ஸோ குழம்பு வந்துட்டு எல்லாத்துலயும் படுற மாரி ஒவ்வொரு பீஸா வந்துட்டு எடுத்து உள்ள போட்டு சேர்த்துக்கோங்க. கிரேவிக்குள்ள ஃபுல்லா வந்துட்டு மீன் பீஸஸ் எல்லாமே போற அளவுக்கு வந்துட்டு நல்லா வந்து முக்கி உள்ள வந்து இருக்கிற மாரி பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு தட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்குமே வந்துட்டு மூடி வச்சிடலாம். வெந்ததுக்கப்புறம் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, ஃபிஷ் வந்துட்டு வெந்திருக்கும். ஸோ இத வந்து நீங்க கரண்டி போட்டு எல்லாமே வந்துட்டு கிளறி விடாதீங்க. மீன் வந்து உடைஞ்சிரும். ஸோ ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா, சூப்பரா வந்து வெந்திருக்கும். அடுப்ப வந்துட்டு சிம்லயே வந்து வச்சுக்கோங்க. இல்ல வந்துட்டு நம்ம வந்து கொஞ்சோண்டு கொத்தமல்லி தழையும், கொஞ்சோண்டு கருவேப்பிலையும் வந்துட்டு சேர்த்துக்கிறோம். இப்ப பார்த்தீங்க அப்டின்னா, குழம்பு வந்துட்டு பார்க்கறதுக்கே வந்துட்டு சூப்பரா இருக்கு. ஸோ டேஸ்ட்டும் பார்த்தீங்க அப்டின்னா, பக்காவா இருந்துச்சு. ஸோ இத பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்துட்டு ஒரு பாத்திரத்தில வந்துட்டு ஊத்தி காமிக்கிறேன். எப்டி இருக்குன்னு பாருங்க. ஒரு பொருளையும் வந்துட்டு செப்பரேட்டா போட்டு நீங்க நல்லா வதங்குனதுக்கப்புறம் அடுத்த பொருள் போட்டு சேர்க்கிறப்போ வந்துட்டு அதனுடைய டேஸ்ட் வந்துட்டு செம்மையா வந்து இருக்கும். ஸோ அதனால தான் பார்த்தீங்க அப்டின்னா, நம்ம வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுத்தா கூட டேஸ்ட் நல்லா இருக்கணும் இல்லையா? அதனால ஒண்ணு வந்து பார்த்து பார்த்து பண்ணியிருக்கோம். எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. சூப்பரா இருக்கு பார்க்குறதுக்கே தான். அதே மாரி டேஸ்ட்டும் வந்துட்டு பக்காவா இருந்துச்சு. ஸோ நீங்களும் வந்து வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா வந்துட்டு சூப்பரா இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்டின்னா நம்முடைய சேனல வந்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.